ஹாய் டுடே நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் ராம்நகரில் இருக்கக்கூடிய கோதண்டராமசுவாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் முருகன் தேட்டருக்கு நியர்பை தான் இருக்குது. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் வந்து காந்திபுரம் எவ்வளோ ரஷ்ஷான பிளேஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இவ்வளோ அமைதியான ஒரு ராமர் கோவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம். கோவில் உள்ளே என்ட்ரானது பார்த்தீங்கன்னா எல்லா கோவில் மாதிரி தான். கை கால்லாம் நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். தென் உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம வந்து அர்ச்சனை சீட்டு வாங்கணும். அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எத்தனை பேர் பண்ண போகிறோமோ அத்தனை பேர்த்துக்கும் 5 rupees per ஹெட்டுக்கு அந்த கால்குலேஷன் படி அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கலாம். இந்த கோவிலோட கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராமர், சீதா 2 பேரும் லக்ஷ்மணன் கூட சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு வந்து இதோட சிறப்பு அம்சமாக என்ன சொல்கிறாங்கன்னா ராமரும் ஆஞ்சநேயரும் ஆப்போசிட்டில் இருக்கிறது அந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட முக்கிய திருவிழா அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம், வைகுண்ட ஏகாதசி, ஹனுமன் ஜெயந்தி, சீதாராம கல்யாணம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் வந்து லேட் ஆகும், நம்ம வீட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து கோவிலோடைய பாரம்பரிய முறைப்படி ஒருவர் பார்த்துக்கும் போது ராமரோட ஆசீர்வாதத்தோடையே அந்த திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத பக்தர்கள் வந்து முழு மனசோட நம்புறாங்க. அண்ட் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம்னு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரத்தடியில வில்வலிங்கேஸ்வரரும் அரச மரத்தடியில நாகங்களுடன் கூடிய விநாயகர் பெருமானும் அமைஞ்சிருக்கிறதா இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்றாங்க. கோவிலை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு வெளியவும் சரி உள்ளவும் சரி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் மனசுக்கும் சரி மைண்டுக்கும் சரி அவ்வளோ ரிலாக்ஸாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒன் டைமாக இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 11 AM வரைக்கும் இருக்கும். அண்ட் ஈவினிங் வந்து 4 to 8 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் சைடு வந்தீங்கன்னா ராம்நகரில் இருக்கக்கூடிய அந்த கோதண்டராமசுவாமி கோயிலுக்கு வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி தேங்க்யூ கைஸ்.